والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 124. அந்த ஹதீஸை விளங்குவதற்காக வேண்டி அதில் வரக்கூடிய சில செய்திகளை சொல்லிவிட்டு ஹதீஸை நாம் ஆரம்பிப்போம். அந்த ஹதீஸ் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்ற அந்த மக்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள், ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் அவர்கள் முக்கியமான 5 வணக்கங்களை செய்ய வேண்டும். அந்த 5 வணக்கங்களையும் ஓர்டர் பிரகாரம் செய்வது மிகவும் சிறந்தது. காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் செய்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது முடியை இறக்குதல், முடியை வலித்தல். இரண்டாவது குர்பானி கொடுத்தல், முதலாவது கல்லெறிதல், இரண்டாவது குர்பானி கொடுத்தல், மூன்றாவது முடியை வலித்தல், நான்காவது தவாப் செய்தல், ஐந்தாவது சை செய்தல். இந்த 5ஐயும் ஓர்டர் பிரகாரம் செய்வது மிக ஏற்றமானது. காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் ஹஜ்ஜுடைய இந்த 10ஆம் நாள் இந்த 5 அமல்களையும் முந்தி பிந்தி அப்படி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. மாற்றி மாற்றி முந்தி பிந்தி செய்வதற்கு, முற்படுத்தி பிற்படுத்தி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதனைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கல்லெறியும் இடம் ஜம்ராவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், நபி அவர்களே, கல்லறிவதற்கு முன்னால் நான் குர்பானி கொடுத்து விட்டேன். அப்ப பிந்தி செஞ்சிருக்காரு, முந்தி செஞ்சிருக்கார், பிற்படுத்தி. முதலாவது என்ன செய்யணும்? கல்லெறிய வேண்டும். அதற்கு பின்னால் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இவர் என்ன செய்து விட்டார்? நான் குர்பானி கொடுத்து விட்டேன் கல்லறிவதற்கு முன்னால் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குற்றமில்லை, பிரச்சனை இல்லை, நீங்க பிறகு என்ன செய்யுங்க, அடுத்ததாக முடியை இறக்கி கல்லை எரிந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் மற்றொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபி அவர்களே, குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நான் தலைமுடியை வலித்து விட்டேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குற்றமில்லை, நீங்கள் அடுத்ததாக அதனை செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய தினம் முற்படுத்தி செய்ய வேண்டிய அமல்களை பிற்படுத்தி செய்து, பிற்படுத்தி செய்ய வேண்டிய அமல்களை முற்படுத்தி செய்துவிட்டு, நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நபி அவர்கள் விடுபட்டதை செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே முந்தி பிந்தி மாற்றி செய்ததற்காக வேண்டி ஓர்டர் இல்லாம மாற்றி செய்வதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கின்றார்கள். அதனால் அந்த ஹஜ்ஜிக்கு பேர் என்ன? ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ். அது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நடைபெற்றது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல் எல்லாவற்றையும் அன்றைய தினம் முக்கியமாக கவனித்தார்கள். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னை தொட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எவ்வாறு ஹஜ்ஜி செய்தேனோ அதே பிரகாரம் நீங்களும் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்ற காரணத்தினால் சஹாபாக்கள் நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் எல்லாத்தையும் அன்றைய தினம் கவனத்தில் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த 10ஆம் நாளுக்கு அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும். நாங்க சில டைம் கேள்விப்பட்டிருப்போம், அன்றைய தினம், அதாவது ஹஜ்ஜி பெருநாள் வெள்ளிக்கிழமை வந்தால் அதுக்கு பேர் என்ன? அல் ஹஜ்ஜுல் அக்பர். அப்படி அல்ல, ஒவ்வொரு
வருடமும் 10ஆம் நாளுக்கு அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று பெயர். காரணம், அன்றைய தினம் முக்கியமான 5 அமல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினத்துக்கு பேர் என்ன? அல் ஹஜ்ஜுல் அக்பர். அல் ஹஜ்ஜுல் அஸ்கர் இருக்கு, சிறிய ஹஜ். என்னவா இருக்கும்? அதுதான் உம்ரா. உம்ராவுக்கு பேர் என்ன? சிறிய ஹஜ் என்ற ஒரு பேர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்பது 10ஆம் நாள் வரக்கூடிய ஹஜ், அல் ஹஜ்ஜுல் அஸ்கர் என்பது உம்ராவுக்கு சொல்லப்படும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அந்த 5 அமல்கள்ல எந்த 5 அமல்கள்? 10ஆம் நாள் செய்ய வேண்டிய அமல்கள்ல ஒன்று கல்லறிவது, 2வது குர்பானி கொடுப்பது, 3வது தலைமுடியை வலிப்பது, 4வது தவாப் செய்வது, 5வது சஇ செய்வது. இந்த தவாப் சஇ இந்த ரெண்டையும் கூட என்ன செய்யலாம்? முந்தி பிந்தி செய்யலாம். ஒரு ஆள் சஇ செய்து விட்டு தவாப் செய்ய மேலும், தவாப் செய்து விட்டு சஇ செய்ய மேலும். எதுல மட்டும்தான்? ஹஜ்ஜில மட்டும்தான். உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தவாஃப் செய்ததன் பின்னால் தான் என்ன செய்ய? சஇ செய்ய வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில அந்த 10ஆம் நாள் என்பது மக்கள் நிரம்பி வலியக்கூடிய அந்த நாள். எனவே முதலாவது இந்த வணக்கத்தை தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டால் அந்த இடத்துல எல்லாரும் நெருங்கி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கும். அதனால இஸ்லாம் 10ஆம் நாள் செய்ய வேண்டிய 5 அமல்களை ஒரு ஆள் இதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யலாம், இன்னொரு ஆள் அதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யலாம், இன்னொரு ஆள் இதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யலாம். மக்கள் என்ன செய்வார்கள்? பிரிந்து சென்று பல இடங்களில் அமல்களை செய்வார்கள். அவர்களுக்கு நெருக்கடி இருக்க மாட்டாது என்பதை இஸ்லாம் இலகுவை விரும்பி மக்களுக்கு மார்க்கத்தை இலகுபடுத்தி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அலம். சுப்ஹானல்லாஹ்.